காலு, உன்னை ரொம்ப சோம்பேறித்தனமா வளர்த்துட்டேன் போல. நீ எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிற, வீட்டுல உட்காந்து படுத்து படுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. காலையிலே ஆரம்பிக்காதீங்கம்மா. உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சமைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்ல, கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வாடா. அதானே பார்த்தேன், காலையில என்னடா பாட்டு பாடிட்டே இருக்கிறீங்களேன்னு. ஆரம்பிச்சிட்டீங்களா? கடைக்கு போகணும், அடுத்த காய்கறி வாங்கிட்டு வரணும், அப்புறம் உங்களுக்கு வேலை சொல்லிட்டே இருப்பீங்க, நான் ஒவ்வொன்றா செய்யணும். இதுக்கு தான் நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், அப்படித்தானே? நீதாடா போகணும், வேற யாருடா போவா? காலுக்காகவும் அம்மா கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு கடை வீதி பக்கம் வந்துச்சு. புறாண்ணா, இந்த பீஸா இவ்வளோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அது 200 ரூபாய். உன்கிட்ட 200 ரூபாய் இருக்கா? இருக்கு இருக்கு. காசு இல்லாமல அவங்க கடை பக்கம் வருவாங்க, அதெல்லாம் இருக்கு. உனக்கு எப்படி 200 ரூபாய் கிடைச்சது? வீட்ல இருந்து திருடிட்டு வந்தியா? எங்க அம்மா கொடுத்தாங்க, நான் வாங்கி சாப்பிட சொல்லி. இந்த காலுக்காகத்துக்கிட்ட அவங்க அம்மா காய்கறி வாங்குறதுக்காக காசு கொடுத்து விட்டாங்க. ஆனா இந்த காலுக்காகவும் காய்கறி எதுவும் வாங்காம கடைவீதி பக்கம் போய் பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு ஆத்தோரமா வந்து தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு நிழல் பகுதியா பார்த்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது இந்த காகம். சின்ன என்னுடைய பையன் காலையிலேயே காசு வாங்கிக்கிட்டு காய்கறி வாங்கி தரேன் சொல்லிட்டு கடைக்கு போனான். ஆனா அவன் இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரவே இல்லை. அவன் சாப்பிட்டானா என்னமோ தெரியல. நீ கொஞ்சம் அவனை தேடி பார்த்துட்டு வரியாமா? சரிங்க ஆண்டி, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். காலு, நீ என்ன ஆத்தோரமா வந்து படுத்துட்டு இருக்கிற? உங்க அம்மா ரொம்ப பாவம், உன்னை காணோன்னு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. எங்க அம்மாக்கு வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. என்ன எதுக்கு தேடிட்டு இவ்வளவு தூரமா வந்திருக்க? நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு போ. சாயங்கால நேரத்துல காலுக்காகவும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போச்சு. டேய் காலு, இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? நீ காய்கறி வாங்கிட்டு வர நான் எவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? அம்மா, நீங்க கொடுத்த காசை நான் எப்படியோ தொலைச்சிட்டேன் அம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் உன் வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன திட்டுவீங்கன்னு சொல்லி பயத்துல ஆத்தோரமா படுத்துட்டு வரேம்மா. காய்கறி எதுவுமே இல்லையேப்பா, நான் உனக்கு என்னப்பா சமைச்சு தருவேன்? எனக்கு எதுவும் வேண்டாமா. தன்னுடைய குழந்தை பொறுப்பில்லாம இருக்கிறத நினைச்சு அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்துடன் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தாங்க. ஆன்ட்டி, ஏன் வருத்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்னுடைய கவலை எல்லாம் என் பையனை நினைச்சுதான். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா உங்க பையன் உங்களை புரிஞ்சுக்குவான். சின்னு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? காலு, என்கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்குது. ஆனா என்ன அன்பா பாத்துக்கிறதுக்கு என்னுடைய அம்மா தான் என்கிட்ட இல்ல. அதுதான் நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையிலேயே இருக்கிறேன். சின்னு, காசு பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. எங்க வீட்டுல உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க அம்மாவை உனக்கு கொடுக்குறேன். எனக்கு காசு மட்டும் போதும். அம்மா, சீக்கிரமா கிளம்புங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கா? நீ கோயில் பக்கமே வர மாட்டீங்க, திடீர்னு என்ன கோயிலுக்கு கூப்பிடுற? எனக்கு சாமி கும்பிடணும் போல தோணுதுமா. வாங்கம்மா, நீங்களும் நானும் சேர்ந்து போகலாம். காலுவோட அம்மா ரொம்ப ஆசையா கோயிலுக்கு கிளம்புனாங்க. சின்னு, நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாவும் உன்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டல, இனிமேல் எங்க அம்மாவை நீ வச்சுக்கோ. அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் பொருளும் பணமும் கொடு. எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல எங்க வீட்டுக்கு மறுபடியும் பறந்து வந்துட போறாங்க. அதனால ஒரு கயிறை வச்சு எங்க அம்மாவை கட்டி போடு. டேய் காலு, காசுக்காக என்னையே வித்துட்டேடா. நீ என் மேல வச்சிருக்க பாசம் இவ்வளவுதானா? காலுக்காகவும் தன்னுடைய அம்மாவை சின்ன குருவியோட வீட்டுல விட்டுட்டு கிளம்பிருச்சு. ஆன்ட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா காலு உங்களை புரிஞ்சுக்குவான். சின்ன குருவி காலுவுடைய அம்மாவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குச்சு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சது. என்னதான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் காலுவோட அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும், என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டானா இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசனையாவே இருந்தது. சின்ன, எனக்கு ஏதோ மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பையனை பார்க்கணும் போல இருக்கு. அவனை எங்கேயாவது இருந்தா தேடி கூட்டிட்டு வாமா. சின்ன குருவி காலுக்காகத்தோட அம்மா சொன்னதை கேட்டு, சரி குழந்தைய பார்க்காம ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதனால எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவி புறப்பட்டுச்சு. எனக்கு யாராச்சும் உதவுங்க, என் காலுல அடிபட்டிருக்கு, என்னால பறக்க முடியல, யாராவது எனக்கு உதவுங்க. காலு, உனக்கு என்னாச்சு? எப்படி கால்ல அடிபட்டுச்சு? இரவு நேரத்துல பறந்ததுனால மரத்துல மோதி கீழே விழுந்துட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து சின்னு. சின்ன குருவி காலுக்காகத்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. காலு, உனக்கு எப்படிடா அடிபட்டுச்சு? எனக்கு நேத்துல இருந்தே மனசெல்லாம் சரியில்லை. என் குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதே மாதிரி உனக்கு அடிபட்டுருச்சு பத்தியா? அம்மா அழுகிறத பார்த்ததும் இந்த காலுக்காகவும்
சின்னும் நான் காசும் பொருளும் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன், எங்கள் அம்மாவை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சு. அதுக்கப்புறம் சின்ன குருவியும் அவங்க அம்மாவை காலு காகத்துக்கிட்ட ஒப்படைச்சது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.